இங்க விஜயுமே தாத்தா கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஆனா தாத்தாவுமே விஜய ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்து விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "எதுக்காக தாத்தா என்ன அவாய்ட் பண்றீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்?" அப்படின்ற மாரி இந்த பக்கம் தாத்தா கிட்ட கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தாத்தாவுமே விஜய் கிட்ட, "இங்க பாரு விஜய், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டா. அவள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லே சேர்த்து விட்டு வந்துரு. எவ்வளவு செலவானாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ அத கேட்காம மறுபடியும் இன்னைக்கு அந்த பொண்ண வீட்ல வச்சதுனால தான் இப்ப பாரு காவேரிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனா நீ அந்த காவேரியோட நிலைமைய யோசிச்சு கூட பார்க்காம மறுபடியும் அந்த பொண்ணு இதே வீட்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி எங்ககிட்ட நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தா விஜய் கிட்டயுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா விஜயுமே, தாத்தா நான் சொல்றதை கேளுங்க, அவளுக்கு இன்னும் ஒரு 2 வாரத்துல சரியாயிடும். அது சரியானதுக்கு அப்புறம் அவளை கண்டிப்பா நான் கொண்டு போய் ஹோம்ல சேர்த்து விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் வழியை பார்த்துருவேன். கண்டிப்பா என் லைஃப்ல இந்த மாதிரி வெண்ணிலாவால பிரச்சனை வர நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், நீ இன்னும் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காத. உண்மை சொல்லப்போனா அந்த வெண்ணிலாக்கு மொத்தமா சரியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீயும் அவளும் ஒன்னா சேர்ந்து நல்லா லவ் பண்ணியிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா வந்து அவ எல்லா ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் உன் மேல ரொம்பவே அன்பா இருப்பா, உன்னோட கேரை ரொம்பவே விரும்புவா. அப்போ எப்படி அவ உன்னை விட்டு போவான்னு நினைக்கிற? இந்த விஷயம் நடக்கும் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாத்தாவுமே விஜய் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு விஜய் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அவரும் ரொம்பவே சைலண்டா இருக்காரு. அதே நேரத்தில் தாத்தாவுமே, எங்க பாரு விஜய், இப்ப கூட டைம் இருக்கு. நீ இப்பவே அந்த பொண்ணு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு வந்துரு. தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கு மேல அந்த பொண்ணோட மொத்த செலவையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு பார்க்க நீ போகவே வேண்டாம். அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நானே நின்று பார்க்குறேன். ஆனா நீ அந்த பொண்ணு விஷயத்தில் தலையிடாம இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியும் விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே, தாத்தா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அப்புறம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தாவை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து விஜய் டேரக்டா ஆஃபீஸ்க்குமே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்குமே தெரிய வருது, இன்னைக்கு காவேரிக்கு எம்டி பதவி கொடுக்கறதா இருந்தோம்ல, அந்த பிரச்சனை நடந்ததுனால இனிமே காவேரி நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி இன்னைக்கே நம்ம வந்து காவேரிக்கு எம்டி பதவி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி டேரக்டா இங்க காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, காவேரி இன்னைக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு ஆஃபீஸ்ல, நீ எனக்காக கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வாயேன், நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி ஆஃபீஸ் வர வைக்கிறாங்க. அதே நேரத்தில் காவேரியுமே, சரி ஓகே வீட்டில் இருந்தால் தான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கு, நம்ம வெளியில போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் எப்பவும் போலயே ஆஃபீஸுக்கு வராங்க. அதே நேரம் இங்கே விஜயுமே, ஓகே இப்போ நம்ம காவேரி ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி எப்பவும் போல காவேரியோட எம்டி ரூமை பக்காவாக ரெடி பண்றாங்க. அதே நேரம் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருமே இந்த பக்கம் வந்து காவேரி வந்த உடனே கண்டிப்பாக அவங்கள இங்கே உள்ள கூட்டிட்டு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே காவேரியுமே எப்பவும் போல ரெடி ஆகி ரொம்பவே சோகமா இந்த பக்கம் ஆஃபீஸ் வராங்க. ஆஃபீஸ் வந்து இறங்கின உடனே ஆஃபீஸ் அப்படியே மேலே இங்கேயும் பார்த்துட்டு சரி ஓகே போவோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மனநிலையில் இந்த பக்கம் ஆஃபீஸ்க்குள்ள உள்ள போறாங்க. அங்க உள்ள போகும்போது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இந்த பக்கம் காவேரிக்கு வணக்கம் வைக்கிறாங்க. உடனே காவேரியுமே, என்ன இது புதுசா இருக்கு, யாருமே அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி வணக்கம் வைக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்களுமே எம்டி ரூமுக்குள்ள போறாங்க. அங்க ரூமோட கதவை திறந்த உடனே தான் இந்த பக்கம் வந்து அங்க பலூன்லாம் வெடிச்சு பக்காவா இந்த பக்கம் காவேரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்ப விஜயுமே, இனிமேல் வந்து காவேரி சாதாரண காவேரி கிடையாது, இந்த கம்பெனியோட எம்டி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா ஷாக்காக போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயுமே காவேரியை கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு இதான் இனிமேல் உன்னோட சீட்டு, இனிமேல் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் நீ தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி அங்க சீட்ல உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வக்கீலுமே எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் வந்து காவேரி முன்னாடி வைக்கிறாங்க. அப்ப காவேரியுமே விஜய் பார்த்துட்டு, விஜய் இது எதுக்காக எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இங்க பாரு, என்னோட நிறைய வேலைகளை நீ மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, சொல்லப்போனா இந்த ஆஃபீஸ்ல இருக்க பிரச்சனைகளை கூட என்னால தீர்க்க முடியாத நேரத்தில் நீ தான் வந்து தீர்த்திருக்க. அப்ப கண்டிப்பா என்னோட சிறந்த பாதியான உனக்கு இந்த ஆஃபீஸ்ல ஒரு பாதி ஷேர் கொடுக்கறது என்னோட கடமை. அதனாலதான் நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ்ல என் பேர்ல இருக்கிற பாதி ஷேர்ஸை உன் பேர்ல எழுதியிருக்கேன். சொல்லப்போனா இனிமேல் இந்த கம்பெனியை மேனேஜிங் டைரக்டரா இருந்து நீ தான் வழி நடத்தணும். இந்த கம்பெனியில எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் இனிமேல் சமமா உனக்கும் இருக்கு, நீயும் இந்த கம்பெனியோட ஓனர் தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய் இங்க காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட காவேரி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. தேங்க்யூ விஜய், சொல்லப்போனா இந்த ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா நீங்க எனக்கு இதை கிஃப்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க காவேரி ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அதே நேரம் விஜயுமே இந்த பக்கம் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, கண்டிப்பா இந்த விஷயத்தை நீ ஏத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வந்து உனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்காகலாம் கிடையாது, இந்த விஷயத்த உனக்கு வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சும்மா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டி மிரட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு விதமான வெறுப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே காவேரியை பார்த்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை நான் அன்னைக்கு கிழிச்சு போடலாம்லாம் எடுத்து வச்சேன். பட் நான் நீ அன்னைக்கு வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அந்த அக்ரிமெண்ட்டை பத்தியே நான் மறந்து போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இனிமேல் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீ இனிமேல் அக்ரிமெண்ட்டை பத்தி யோசிக்கவும் தேவையில்ல, இன்னொரு பக்கம் டைவர்ஸை பத்தி யோசிக்க தேவையில்ல. ஏன்னா இனிமேல் நீ என்னோட பாதி, அதனால கண்டிப்பா நீ இனிமேல் என்னோட கடைசி வரைக்கும் இருப்ப. என் லைஃப்ல இனிமேல் ஒன்றை தவிர வேற எந்த ஒரு பொண்ணையுமே நான் யோசிச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயும் சொல்றாரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து காவேரியுமே பயங்கரமா கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து விஜயுமே, கண்கலங்காத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்பவுமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவருமே கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க
காவேரிக்குமே பரவாயில்ல, விஜய் என்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் அவரோட மனசுல வச்சிருக்காருன்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க.